நான் முதல்ல திரு நாகராஜ் ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு பேசிட்டாங்க, ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு. என்ன பேசப்பட்டிருக்கு, என்ன இடங்கள் வெளியில் சொல்லலை, பட் என்ன இடங்கள் சார்? 17 சீட்ஸ் கன்ஃபார்ம் சார். 17 சீட்டு ராஜ்யசபா. ராஜ்யசபா அதில் முடிக்கிறேன். முதல்ல எம்எல்ஏ சொல்லிட்டு அப்புறம் ராஜ்யசபா வரேன். 17 சீட்ஸ்ன்றது கன்ஃபார்ம் சீட் சார். இந்த 17 to 20 போகிறது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் சேர்றதை பார்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜ்யசபா சீட் ஒன்று உறுதி அளிச்சிருக்காங்க. இதில் இதுதான் சீட்டு விவரத்தில் ஒரு விஷயம் நடந்தது. அதன் பிறகு இந்த கூட்டணியில் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து திரு ராமதாஸ் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களே முதலமைச்சராக, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி அவர்களே முதலமைச்சராக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அது ஒரு சைடும் பேசப்பட்டிருக்கு. மூணாவது வந்து 22ஆம் தேதி மோடி வரதா இருந்து 28ஆம் தேதி கடைசி வாரமாக மாறி இருக்கு. டேட் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல, பட் கடைசி வாரமாக மாறி இருக்கு. அந்த கடைசி வாரத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடக்க போகிறது. அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்குள்ள எந்தெந்த கட்சியெல்லாம் சேர போகிறது அப்படின்ற ஒரு உத்தேசத்தை ஜனவரி 2க்குள்ளே தெரிஞ்சிடும். இது பிப்ரவரி 1st வீக்லாம் வந்து இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அமித்ஷா வந்தது, எஸ்பி வேலுமணி அவர்கள் சந்தித்தது எல்லாமே இதோட நிகழ்ச்சி தான். ரைட், இது கரெக்டாக கட்டமைச்சு உள்ளே கொண்டு போகிறாங்க. அதாவது பிப்ரவரி 1st வீக்குள்ளே இந்த அலையன்ஸ் உள்ளே போகும்போது ரொம்ப கிளாரிட்டியோட ப்ராசஸோட இதுதான் பண்ண போகிறோம், இங்கெங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்தந்த கட்சிகளுக்கு தெரிஞ்சு தான் உள்ளே போகிறாங்க. ஓகே திரு ஜுபேர், கூட்டணி விரிவடையாமல் இருக்குது, 2 கட்சி தான் இருக்குன்னீங்க. இன்றைக்கி 3ஆவது கட்சி இணைஞ்சிருச்சு. இப்போது டெல்லி போயிருக்காங்க, அடுத்தடுத்த கட்சிகள் இணைய போகுது அப்படின்னு. இல்லை, முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் ஆரம்பத்துலேருந்து இருக்குது. அதை இப்போ உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அவர் வெளியெல்லாம் போகல, அவர் முடிவெடுக்காமல் இருந்தார். அதை வந்து இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் 2 நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார். அப்பயே இது சம்மந்தமாக பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய அப்செட்டில் இருந்தார். ஒன்றும் இந்த கூட்டணி ஒன்றும் பலப்படுத்தாமல் இருக்குது, உடனே இம்மீடியட்டாக பலப்படுத்துன்னு அவர் சொன்னதுக்கு பிறகு தான் இந்த அவசரமாக இன்றைக்கி அன்புமணியை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அன்புமணி ஒரு ஆசிலேஷனில் இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. எங்கே போகலான்னு தாவேக்காவோட அதுக்கு சின்ன ஒரு லீடு எப்படின்னா, நம்ம அவங்க நடத்தின ஒரு போராட்டம் நடத்திருப்பாங்க. ஆமாம், இடஒதுக்கீடுக்கான போராட்டம். அப்போ விஜய்க்கு நேரடியாக அழைப்பு விட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக போகிறாங்க. இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கே ஒரு முரண்டு பிடித்து கொண்டு இருப்பது யாருன்னா தேமுதிக தான். அவங்க உள்ள கொண்டு வரதுக்கு முதல்ல பார்ப்பாங்க. ஆனால் இவங்க ஆல்ரெடி இவங்க கூட்டணியில் தான் இருக்கிறாரு. திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது தான் கோஷமாக வச்சிருக்காரு அன்புமணி. அப்போ இதை உள்ளே கொண்டு வரணும்னா இவர் ஏன் கொண்டு வராங்கன்னா, அப்போ அவர் ஆசிலேஷனில் இருக்கிறாரு. அப்போ இருக்கிற கூட்டணியை முதல்ல சரி பண்ணுவோம். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய பிளவுகள், அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணணும்னு பார்த்தாங்க, அது முடியல. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற கட்சியவாது உள்ளே கொண்டு வந்துடுவான், கன்ஃபார்ம் பண்ணிடுவோன்னு பார்க்குறோம். முதல் லிஸ்ட்டில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அது எப்படி சேர்த்து கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்பாவும் பையனும் சேர்த்து வச்சு காம்ப்ரமைஸ் ஆக்கி உள்ளே கொண்டு வந்து ஒருங்கிணைந்த பாமக வரணுங்கிறதா அவங்களுடைய திட்டம். பட் அதுவும் முடியாமல் போன பிறகு இவர் தனியாக போயிடுவாரோ, வேறு பக்கம் போயிடுவாரோங்கிற ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுக்கு பிறகு தான் வேகமாக இவரை வந்து கன்ஃபார்ம் பண்ணி இந்த கூட்டணியில் தான் இருக்கிறேங்கிறத உறுதிப்படுத்திருக்காங்க. 17 சீட்டு ஒரு ராஜ்யசபாங்கிற மாதிரி தகவல் சொல்லப்பட்டாலும் கூட இது கூட டெல்லியுடைய ப்ரெஷர் அப்படின்றீங்க. டெல்லியுடைய ப்ரெஷர் மட்டும்தான் இது. அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனதுக்கு பிறகு தான் வேகமாக நடக்குது. இன்றைக்கி இமீடியட்டாக போகிறாரு, அங்கே அதுக்குண்டான வேலைகள்லாம் பார்க்குறாங்க. அங்கே கொடுக்கப்பட்ட வேலையை தான் சீக்கிரம் பேசி முடிங்க, நாள் இல்லை, மார்ச் 1st வீக்கில் தேதி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போகுது. தேர்தல் தேதி மார்ச் 1st வீக்கில். அப்படிங்கும்போது இப்போ இருந்தே அவங்க வேலையை ஆரம்பித்து கூட்டணிக்கான சீட்டுகளை ஒதுக்கி அந்த சீட்டுகள் வேட்பாளர் யாருன்னு போட்டு மற்ற வேலைகள்லாம் இருக்கும். ஒன்றும் நாள் இல்லை, அதிகபட்சம் போனால் ஒரு 40 நாள் 50 நாள் தான் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே இந்த வேலையை செய்யணும். இப்போ திமுக கூட்டணி ஆல்ரெடி அந்த திமுக கூட்டணியில் இருக்குது. ஆனால் இந்த கூட்டணிக்குள்ளே ஒன்றும் கொண்டு வரணும். இன்னும் ஏசி சண்முகம் முடிவெடுக்கலை, ஜான் பாண்டியன் முடிவெடுக்கலை, கேப்டன் தேமுதிக அவங்களுக்கான வாய்ப்புகள் என்னன்றது வாய்ப்புகள். இப்போ என்ன உங்களுக்கு எல்லாம் சிக்கல் அப்படின்னா, தாவேக்காங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. இப்போ அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியே 6 மாசத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே வந்து என்னன்னா, அதிமுகவுடைய சாய்ஸ் வந்து தாவேக்காவாக தான் இருந்துச்சு. 70 சீட்டு, டெப்டி சிஎம், 2 மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அங்கே பேச்சுவார்த்தைக்கு போன பிறகு தான் முற்றிலுமாக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் போயிடுவார் அப்படிங்கிறக்காக தான் வேகமாக அதை கூட்டணியை முடிவு பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள் தாவேக்கா பக்கம் போயிடக்கூடாது. அப்போ முதல்ல இருக்கிற கட்சியவாது காப்பாற்றுவோம், வேறு கட்சி வெளியிலேருந்து வர்றதுங்கிறது 2வது விஷயம். இப்போ அதிமுக கூட்டணியிலேருந்து யாரும் வருவாங்கன்னு பார்த்தாங்கன்னா யாரும் வரல. அப்போ இருக்கிற கட்சியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் வேகமாக இந்த முடிவு எடுக்கிறாங்க. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு ஆப்ஷனில் இருந்தார், அங்கே போகலாமாங்கிற ஒரு ஆசிலேஷனில் இருக்கிறப்ப தான் இவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓகே திரு சோமு, இது கூட்டணி உறுதியாச்சு அப்படின்னு பார்த்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தையை சட்டவிரோதம் அப்படின்றாரு மருத்துவர் ராமதாஸ். இல்லை, இப்போ நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெல்லி உயர்நீதிமன்றம் இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி தான் இப்போ. அதனால் இது சம்மந்தமானது நீதிமன்றம் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் தலையிட முடியாது, நீங்கள் உரிய தீர்வு நீங்கள் பார்த்துங்க அப்படிங்கிறது தான் அது ஒரு விஷயம்.
இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யதார்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னா தொண்டர்கள் பலமாக இருக்கட்டும் இல்லை நிர்வாகிகளுடைய பலம், நான் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுடைய அந்த கூட்டத்திலே பார்த்தோம் 198% பேர் வந்து இங்கே அன்புமணி பக்கம் இருக்காங்க. இப்போ அந்த ஒரு 100 நாள் நடைபயணம் மாதிரி அவர் நடைபயணம் போயிட்டு வந்தார் இல்லையா, அப்போ பார்த்த ஒரு ஆதரவும் பார்க்கும்போது இப்போ ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு மிக குறைவாகவும் அன்புமணிக்கு அதீதமான ஆதரவு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ராமதாஸ் அவர்கள் சொல்லுவது 99% பேர் என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு. இப்போ அந்த பேஸ் வன்னியர் சங்கம் சார்ந்தவங்க எவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க, நிர்வாகிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற கேள்வி வருதில்ல. இப்போ இவங்க சைடு பார்க்கும்போது நிர்வாகிகளோ தொண்டர்களோ இல்லை வன்னியர் சங்கமோ அன்புமணி பக்கம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வரக்கூடிய தகவல்கள் நமக்கு அது மாதிரி தான் இருக்குது. ஒன்று இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு தரக்குறைவான அன்புமணியை பேசிட்டு இருந்தார் ராமதாஸ். அதே நேரத்தில் அந்த ஒரு வேகம்லாம் போய் அந்த வேகம்ங்கிற வார்த்தை சரியானு தெரியல, அதை நான் ஆதரிக்கல அந்த வார்த்தைகளை ஒரு சொல்கிறேன். அந்த வேகம்ங்கிறதெல்லாம் போய் அழ ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றப்ப ஒரு மனிதனுடைய கண்ணீர் 2 தடவை தான், ஒன்று ஆனந்த கண்ணீர் இல்லை சோகத்தில் கண்ணீர். நிச்சயம் அது ஆனந்த கண்ணீர் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு தோல்வி அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் தான் அந்த அழுகை வரும். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதாவது இப்போ நம்மங்கிறத விட ஒரு அன்புமணி பக்கம்தான் ஆக பெரும்பாலான பேர் இருக்கிறாங்க, ஒரு கட்சி ரீதியாகவோ இல்லை வந்து தொண்டர் ரீதியாகவோ இருக்கிறாங்க அப்படின்னு. அதை உறுதிப்படுத்துவது மாதிரி இப்போ அதிமுக கூட்டணியில் போய் பேசுனது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அந்த கூட்டணி பேசுனதில் 2 விஷயம் தெளிவாக இருக்குது. ஒன்று, அதிமுக கூட்டணிக்கு பாஜக தலைமை இல்லை, அதிமுக தான் தலைமை அப்படிங்கிறது. என்ன ஒரு அமித்ஷாவை பார்க்கல, இவரை பார்த்துருங்க. அடுத்தது பாமகங்கிறது அன்புமணி அப்படிங்கிற அதிமுக கொடுக்குற முக்கியத்துவம் அதை வச்சு. ஆமாம், அதனால் அந்த 2 விஷயங்களும் இதில் இதாக இருக்குது. இதில் போகிற போக்கில் என்ன ஆகணுங்கிறது நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ராமதாஸ் வந்து ஒரு அமைதியாகலாம், இல்லை வந்து அன்புமணி பக்கம் வரலாம். நான் இந்த அறிக்கை விட்டு இன்னைக்கான அமைதியாக வரன்றீங்க. அவங்க கூட்டணி பேச்சில் எங்கேயாவது ஈடுபடலாம், அவங்களுடைய ஆதரவு காட்டலாம் இல்லையா? இல்லை என்னன்னா நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டார். இல்லை யதார்த்தம் பார்த்தா இப்போ அவர் அழுவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கல. ஒன்று. இன்னொன்று, திமுக பக்கம் போக வாய்ப்பு இல்லை. அடுத்தது தவேக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது, அன்பு ராமதாஸும் விஜயுமா அப்படின்ட்டு. அப்போ இங்கேயும் அந்த வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறப்ப வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அதிமுக கூட்டணியில் இப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து அதிமுக ஏற்றுக்காதா? இல்லை, முதல்ல அன்புமணி தானே ஏற்றுக்கணும். யதார்த்தத்தை சொல்கிறேன் நான். இப்போ ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறது. வேற ஒரு கட்சியாக இருந்தால் பாஜக எப்படி சார் பார்க்கும்? 2 பேர் ஒன்றா இருந்தால் தான் ஓட்டுன்னு பார்க்காதா பாஜக? அது வந்து வயா அன்புமணி அப்படிங்கிற வழியாக தானே இருக்கும். அன்புமணி ஏற்றுக்கிட்டா தான் அந்த கூட்டணியிலே மருத்துவ ராமதாஸ் வர முடியும். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அங்கே நிலவுது. இப்போ தேமுதிகவாக இருக்கட்டும், இல்லை புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், இன்னொரு கட்சி, இது ஒரே கட்சியில் ஏற்பட்ட ஒரு பிளவு, ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அதை நீங்கள் சரி பண்ணுங்க, அவரை கூப்பிட்டு வாங்க. மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆட்கள் வர வர வந்து நம்ம இந்திய ஜனநாயகங்கிறது ஒரு ஓட்டில் வெற்றி தோல்வியாக இருக்குது, மாறி போயிடும் ஆட்சியை. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கிறப்ப ஒரு கூடுதலாக ஒருத்தர் வர்றப்ப வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. அது எந்த இடத்துல பிரச்சனையோ நீங்களே அதை சரி பண்ணி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடியதான். இப்போ அதிமுக தரப்புலேயே அப்படி தானே இப்போ வந்து சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ இல்லை டிடிவி தினகரனோ அவங்க வந்து அமித்ஷா சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்ன, இபிஎஸ் தான் முதல்ல கன்வின்ஸ் பண்ணுறாரு. அதிரடியாக நாங்கள் சேர்த்துக்கிறோம் போகிறோம் வர்றோங்கிற மாதிரி இதில் அந்த அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழலில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ திமுக வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக இருக்குது, அதை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்காக இருக்குது. அதனால் அன்புமணி மூலமாகத்தான் அவர் வந்து ராமதாஸ் வரக்கூடிய சூழல் இருக்குது.